வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழின படுகொலைக்கு சர்வதேச விசாரணை அவசியம். கஜேந்திரகுமார் எம்பி 15 முறை நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தவிர்த்த கோட்டபய. 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் ஒரே இரவில் மாயம். அரசு தரப்பிலிருந்து வெளியான தகவல். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும். நீதி அமைச்சர் உறுதி. வடகொரிய அணு ஆயுத விவகாரம். புதிய அணுகுமுறையை கையில் எடுக்கின்றார் ட்ரம்ப். ஈரானுக்கு 300 பில்லியன் டாலரை அள்ளிக் கொடுக்கும் ட்ரம்ப். வாஷிங்டனில் வெடித்த அரசியல் சர்ச்சை. இனி விரிவான செய்திகள். தமிழின படுகொலையின் சாட்சியாக காணப்படுகின்ற செம்மணி மற்றும் முள்ளிவாய்க்கால் விவகாரங்களுக்கு சர்வதேச விசாரணையொன்றின் மூலமாகவே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக ஒரே தடவையில் இனப்படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையை இந்த அரசாங்கம் இனப்படுகொலையாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. தற்போது செம்மணி மனித புதைகுழியில் 380க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் தமிழின படுகொலையின் சாட்சியாக செம்மணி விளங்குகிறது. குறித்த மயானத்தில் மனித எச்சங்கள் வெளிவந்த போது சிலர் அதனை ஏளனமாக பேசிய வரலாறுகள் இருக்கின்ற நிலையில் நாம் அதனை தொடர்ந்து சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தியதன் விளைவாக இன்று உலக அளவில் பேசப்படும் மனித புதைகுழியாக காணப்படுகிறது. இந்த அரசாங்கமும் வேறு வழியின்றி அதனை அகழ்ந்து வரும் நிலையில் தொடர்ச்சியான அகழ்வு பணிகளை நிறுத்தாமல் உண்மையை உள்ளபடி வெளிப்படுத்துவார்களா என்ற சந்தேகம் இருக்கிறது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கு நீதி கிடைக்காது என்பதில் நாம் நம்பிக்கை வைத்துள்ள நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகவே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. ஆகவே தமிழ் மக்கள் இறுதி யுத்தத்தில் கொத்தாக கொல்லப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை மற்றும் செம்மணி படுகொலைக்கும் சர்வதேச நீதியை தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும் என குறிப்பிட்டுள்ளார். பொது நிதியை செலவழித்து தன்னுடைய பெற்றோரின் கல்லறை நினைவு சின்னங்களை அமைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியான கோட்டபய ராஜபக்ஷ 2016 தொடக்கம் 2019 காலப்பகுதியில் 15க்கும் மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற விசாரணைகளில் இருந்து தவிர்த்ததாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த நிதி முறைகேடு அவர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. ஒரு அரசின் உயரடுக்கில் உள்ள ஒருவர் 15 முறை நீதிமன்றத்தில் முன்னிலையாகாமல் தவிர்த்தார் என்ற தகவல் அது ஜனநாயகத்தில் மற்றும் சட்டத்தின் முன்னிலையாகும் சமத்துவம் குறித்து கடுமையாக கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒன்று. எந்தவொரு சாதாரண நபருக்கும் நீதிமன்ற அழைப்பை மீறுவது அனுமதிக்கப்படாத ஒன்று என்பதனால் உயர்நிலை அரசியல் பதவியில் இருந்தவர்களுக்கும் அதே அளவிலான பொறுப்பு இருக்க வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக 2019ஆம் ஆண்டு சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையில் பொதுமக்களின் பணத்தை பயன்படுத்தி நினைவு சின்னங்கள் கட்டப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக தகவல்கள் மற்றும் விசாரணை விவரங்கள் அப்போது ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தந்தையான டி.ஏ. ராஜபக்ஷவின் 47வது நினைவு தினத்தை முன்னிட்டு 2014 நவம்பர் 6ஆம் தேதி வீரகெட்டியவில் அவரது பெயரில் ஒரு நினைவு அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. சைபர் குற்றவாளிகளினால் திரைசேரியிலிருந்து காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகள் தொடர்பான முழுமையான அறிக்கை நாயகம் கணக்காய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரான அனில் ஜெயந்த் தெரிவித்திருக்கின்றார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் முறைப்படி நடத்தப்பட்டு வருவதாக அவர் உறுதியளித்தார். கொழும்பு வர்த்தக உயர் நீதிமன்றம், நாடாளுமன்றம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சட்டம் அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய நிறுவனங்களுடனும் ஒருங்கிணைந்து மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் சைபர் குற்றவாளிகள் பொது திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் டாலர் நிதியை முறைகேடாக பெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு தனி கணக்காய்வு தொடங்கப்பட்டுள்ளதாக நாயகம் கணக்காய்வாளர் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு தேவையான நிதியினை அரசாங்கம் ஒதுக்கியிருக்கிறது. அகழ்வின் பின்னரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் நிதிகளை வழங்க அரசாங்கம் தயாராக இருக்கிறது. புதைகுழி தொடர்பான நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கும் என்று
நீதி அமைச்சரான ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். செம்மணி மனித புதைக்குழி பகுதியை நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும், அதற்கான உரிய சகல நடவடிக்கைகளையும் நீதி அமைச்சர் செய்யும். கடந்த கால அரசாங்கம் தமிழ் மக்களை ஏமாற்றியது போன்று எங்களுடைய அரசாங்கமும் தமிழ் மக்களை ஏமாற்ற மாட்டாது. எங்கள் அரசாங்கத்தை தமிழ் மக்கள் முழுமையாக நம்பலாம். வடக்கு தெற்கு என்ற பாகுபாடு இன்றி குற்றம் செய்த அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும். அதற்காக விசாரணைகள் இன்றி எவரையும் கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது. இராணுவத்தினர் படுகொலைகளில் ஈடுபட்டிருந்தால் அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தால் நிச்சயமாக நாம் இராணுவத்தினருக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்போம் என தெரிவித்தார். ஈரானுடன் போடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கவனத்தை இனி வடகொரியாவின் ஆயுத திட்டங்களின் பக்கம் திரும்ப திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பிரான்சின் எவியலே ஃபெயின்ஸ் நகரில் நடைபெற்று வரும் G7 உச்சி மாநாட்டில் இரவு விருந்தின் போது வடகொரிய விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என ட்ரம்ப் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் தெரிவித்ததாக தென்கொரிய ஜனாதிபதி செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டார். ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் வடகொரியா அண்மை காலமாக நெருக்கமான இராணுவ உறவை வளர்த்து வருவதால் அதற்கு எதிராக தற்போது விதிக்கப்பட்டுள்ள சர்வதேச தடைகள் பயனற்றதாகிவிட்டன என்று சுட்டிக்காட்டிய தென்கொரிய ஜனாதிபதி இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு அவசியம் என்று வலியுறுத்தினார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஹனோய் நகரில் ட்ரம்ப் கிம் ஜாங் உன் இடையே நடைபெற்ற உச்சி மாநாடு தோல்வியில் முடிந்த பிறகு வடகொரியா தன்னை ஒரு நிரந்தர அணு ஆயுத நாடாக அறிவித்துக் கொண்டதுடன் அணு எரிபொருள் தயாரிப்பை தீவிரப்படுத்தியது. தற்போது ஈரானுடனான பதற்றம் தணிந்துள்ள நிலையில் ட்ரம்ப் மீண்டும் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் புதிய வெளியுறவு கொள்கைகளை வகுக்கவும் இந்த உச்சி மாநாட்டை பயன்படுத்த தொடங்கியுள்ளது சர்வதேச அரங்கில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் உள்ள $300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி திட்டம் வாஷிங்டனில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி மற்றும் ஈரான் அதிபருக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியிருந்தது. இந்த நிலையில் கொடுக்கப்பட்ட நிதிகள் தொடர்பான சர்ச்சை என்பது தற்போது எழுந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் ஒரு பகுதியாக போரினால் பாதிக்கப்பட்ட ஈரானை மறுசீரமைப்பு செய்வதற்காக $300 பில்லியன் மதிப்பிலான நிதி திட்டம் ஒன்றை உருவாக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டது. ஆனால் இந்த அறிவிப்பு தற்போதைய அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே, குறிப்பாக எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடி நிலவி வரும் சூழலில் இவ்வளவு பெரிய தொகையை ஈரானுக்கு வழங்குவது முறையல்ல என்று அவர்கள் வாதிடுகின்றனர். இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் ஆகியோர் இந்த $300 பில்லியன் நிதியானது அமெரிக்க வரி செலுத்துவோரின் பணத்திலிருந்து வழங்கப்படாது என்று தெளிவுபடுத்தினார். இது ஒரு தவறான செய்தி என்று ட்ரம்ப் தன்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் மறுத்துள்ளார். மேலும் துணை ஜனாதிபதி வான்ஸ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்த நிதியை அமெரிக்கா நேரடியாக வழங்கப் போவதில்லை என்றும் வளைகுடா அரபு நாடுகள் மற்றும் ஈரானில் முதலீடு செய்ய விரும்பும் பிற சர்வதேச நாடுகளின் பங்களிப்புடன் மட்டுமே இது திரட்டப்படும் என்று கூறினார். ஈரான் தன்னுடைய போர்க்குணமிக்க நடத்தைகளை முழுமையாக மாற்றிக்கொண்டால் மட்டுமே இந்த நிதி அவர்களுக்கு கிடைக்கும் என்று அவர் நிபந்தனை விதித்துள்ளார். இருப்பினும் இந்த விவகாரத்தை ஜனநாயக கட்சியினர் தங்களுக்கு சாதகமாக அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் வீடற்றோர் பிரச்சினை, புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் குழந்தைகளுக்கான இலவச கல்வி போன்ற உள்நாட்டு தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய பணத்தை ட்ரம்ப் ஈரானுக்கு அள்ளிக் கொடுக்கின்றார் என்று எதிர்க்கட்சியினர் கடும் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றனர். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.